பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். நேற்றைக்கு எடப்பாடி பேச்சில் முதலமைச்சரை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். நான் துணை முதலமைச்சர் இருந்து அதில் கவுண்டர் வரும். வழக்கமாக இந்த பீஸை இது எப்படியாவது இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடும் போதெல்லாம் அவர் தான் இழுத்து பிடிச்சி மண்டையில் கொட்டுவதை ஒரு வழக்கமாக வச்சிருந்தார். இப்போ என்ன நினைச்சாரே தெரியல, இதை அவுத்தும் பார்த்தாச்சு அடிச்சும் பார்த்தாச்சுங்கிற கண்டிஷன்ல அவர் இன்னும் அடிக்கவும் காணும். அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு காலில் தவழ்ந்தது தொடர்பான விமர்சனங்கள், திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அது தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி என்றாலே மனதுக்கு ஒரு தமிழ்நாடு வாக்காளருடைய மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு பிம்பம் டேபிளுக்கு அடியில தவுந்ததா தான் இருக்கு. இந்த பிம்பம் உருவானதற்கான காரணம் திமுக. அதுவும் திமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக அதை காயின் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கறத அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடி 2017க்கு முன்பு அவர் யாரும் அந்த மாவட்டத்துக்கு வெளியவே யாருக்கும் தெரியாது. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு அடையாளம் வந்திருக்குன்னா அந்த வெகு சில நாட்களே யார் எடப்பாடி பழனிசாமின்னு பத்திரிகைகள் எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்த காலத்திலே நீங்க விழுந்துட்டீங்க. ஏன்னா உங்க மீதான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே காலில் விழுந்த போது அதுதான். விழுந்து எந்திரிக்கும் போதுதான் மூஞ்சியவே பார்த்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்போ அதை எப்படி நீங்க மாத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப என்ன சொல்றாரு, என் கையில சத்து இருக்கு. இப்ப முந்தா நாள் ஏதோ ஒரு இதுல படி தாண்டி வேகமா ஓடுனாரு. என்ன வேகமா ஓடுறாரு பாரியான்னு அவங்க ஃபயர் விட்டுருந்தானுங்க. எனக்கு அடிப்படையான ஓடி என்ன போய் புடிங்கி தள்ள போறாரு, காலில் தான் விட போறாரு. அதுக்கு ஓடுனா என்ன, நடந்து போனா என்ன இல்லையா? அவ்வளவு வேகமாக போய் இவர் என்ன செய்ய போகிறாருன்னா பாஜகவுக்கு பண்டுதம் பார்க்க போறாரு. இதுக்கு எவ்வளவு வேகமா ஓடினார் தான் என்ன, அதுக்கு மெதுவாக போலாமே. இல்ல, இங்க முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு வேலை. மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. நாங்க வலிமையா இருக்கிறோம், நல்லா புரியுங்க, நான் வலிமையா இருக்கிறேன், நான் சத்து இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஏதோ சத்து இருக்குன்னா சம்சாரத்துக்கிட்ட சொல்லி என்னை ஏன் இப்பெல்லாம் பேச வைக்கிறீங்க? என் அளவுக்கு யாருமே அரசியல் களத்துல ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கறதா ஒரு சொல்ல வரக்கூடிய செய்தி. ஆரோக்கியமாக இருப்பதாக காட்டுவதற்கு முதலமைச்சர் தண்டால் பஸ்கி எல்லாம் எடுக்கிறாரு, சைக்கிளிங் பண்றாரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு? உன்னை மாதிரி புளி மூட்டை மாதிரி இருக்க கூடாதுன்னு தான் பண்றாரு. ஸ்லிம்மா இருக்கணும்னு ஜெயில எப்படி இருப்பாங்கிறதுக்கு நீ உதாரணமா இருக்க. முதலில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கலைஞரின் சக்கர நாற்காலியை கிண்டலடித்து ரசித்த எங்க அம்மா அவருக்கு முன்பே கால்கள் தரிக்கப்பட்டு மண்டையை பொளந்தார் என்பது ரொம்ப சமீப காலத்திய வரலாறு. கொஞ்சமாவது அதையெல்லாம் நினைச்சு பார்க்க. கண்ணுக்கு தெரியும் வரை எதிரிகளே இல்லைன்னு சொல்லி 6 மாசத்துல அவுட் ஆச்சு. இவ்வளவு பேசும் எடப்பாடிக்கு ஹைட்ராசில் அறுவை சிகிச்சை செய்து அகட்டி அகட்டி நடத்ததை மற்றவர்கள் கவனிக்காம இருக்கலாம், நமக்கு தெரியாதா? எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் நாங்க என்னைக்காவது ஆனியன் ரோஸ்ட் அதை பத்தி பேசியிருக்கோமா? எம்பரர் ஹஸ் நோ பால்ஸ். அமெரிக்காவுல ட்ரம்புக்கு அம்மனமா வைப்பாங்க சில பால் எல்லாம் வச்சு விட்டாங்க. ஆமா, உங்களுக்கு ஹைட்ராசில் ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னா 67 80 வயது 70 வயதான நபருக்கு இதெல்லாம் ரொம்ப இயல்பு. இதை பத்தி நம்ம விளக்கமா பேசுறதா? இத தமிழ்ல சொன்னா கூட ஆமா ஆபாசமா இருக்குங்கறனாலதான் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். இது என்னைக்காவது நான் பேசியிருப்பேனா? அங்க நம்ம அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தாரு லக்கி, அவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்ம சொல்ல மறைச்சத வாடகை சைக்கிள் ஒண்ணு எடுத்துட்டு போய் நீ பீப் போட்டத எல்லாத்தையும் நாளைக்கு பத்த வச்சிருவாரு. அதேமா இப்பவே ட்வீட் போட்டாலும் போட்டிருப்பாரு. இப்ப எதுக்கு இதையெல்லாம் பேச வைக்கிறார்? அது ஒரு பர்சனல். திரும்ப பதிலுக்கு அவர் இந்த வார்த்தையை கேட்டு, சரி எனக்கு நான் ஒல்லியா இருக்கேன், உனக்கு அது இருக்கான்னு கேட்டு நீ என்ன பதில் சொல்லுவ? இவரு அப்ப நாம என்ன சொன்னோம்னா, ஏன் மெட்ராஸ்க்கே வரமாட்டேங்கிறாருன்னு கிண்டல் அடிச்சோம். உண்மையில அவர் ஏன் வரலைங்கிறதுக்கான காரணம் இதுதான். நெடுஞ்சாலை நகர்லயே ரவுண்ட் அடிச்சுட்டு அகட்டி வச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்காரு. திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்னாடி ஒரு சாமி இருக்கு. அது கோயில் பேரே ஓலப்பர் கோயில் தான். அங்க போய் வேண்டிக்கு வாங்கி எப்படியாவது குணப்படுத்தி விடுனா. ஆமா, அவர் பேரே தான். அவர் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, எங்களை அரசியல் ரீதியாக விமர்சியுங்கள், இல்லாட்டினா இப்படித்தான் திருப்பி அடிப்பேன். சூரியன் தெரியலன்னாரு, தமிழ்நாட்டுல சூரியன் தெரியுதுன்னு சொன்னா தெரியலன்னாரு. கீழே குடிஞ்சிட்டே இருந்தா எப்படி சூரியன் தெரியும்? காலம் இதுல என்ன இருக்கு? இதுல டென்ஷனா இருக்கு. என்ன மீசை ஏன் இவ்வளவு துடிக்குது? ஆக மொத்தத்துல அப்படின்னா எவன் திரும்ப அவனுக்கு தான் பிரச்சனை. இவருக்கு அடிப்படையே முதல்ல புரியல. திமுக தலைவர்கள் உங்கள் மீது வைக்கக்கூடிய தவழ்ந்தபாடி என்கிற விமர்சனம் பர்சனல் அட்டாக்கு கிடையாது. நீங்கள் ஏதோ முதுகு ஆபரேஷன் பண்ணி முதுகு வலி தாங்காமல் நடந்து போயிட்டு இருக்கும் போது சசிகலா முன்னாடி விழுந்தத ஒரு படம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் இயலாமையில குனிஞ்சு விழுந்துட்டாரு, அதை போட்டோ எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு பர்சனல் அட்டாக். சரியான பாதையை அடைவதற்காக நீங்க கால்களை நீங்க தான் நேற்று விளக்கம் சொல்லியிருக்கீங்க.
கால்களை பார்த்தா தான் சரியான பாதையை அடைய முடியும்னு சொல்லுங்க. இப்படி சரியான பாதைக்காக நீங்க வந்து காம்பஸ் போல அந்த கால்களில் விழுந்தீங்க. விழுந்ததன் மூலமாகத்தான் ஏலம் எடுத்து அந்த பதவியை, அதிகாரத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆனீர்கள். அந்த விழுந்த காலையை வாரி விட்டீர்கள். அப்போ இந்த அரசியல் பாதை பற்றிய விமர்சனம், அது அரசியல் ரீதியான விமர்சனம். நீங்க இன்னும் முதுகு வலியிலோ கால் வலியிலோ இயலாமையிலோ நீங்க விழுந்ததை இப்ப யாரும் கிண்டல் பண்றது கிடையாது. நீங்கள் விரும்பி அதை ரசித்து நக்கி தின்பான் அதை நல்லதென்றும் சொல்லுவாங்கல்ல, அப்படி நீங்கள் விரும்பி செய்ததை அரசியல் ரீதியாக தான் விமர்சிக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய முதலமைச்சராக, தங்களுடைய பிரதிநிதியாக காலில் தவழ்ந்து ஊர்ந்து ஏலம் எடுத்து பதவியை தக்க வைத்துக் கொண்ட ஒருவரை ஏற்பதில்லை என்பதுதான் 10 தோல்வி பழனிசாமி. அதோட அவர் எலெக்ஷன் நீங்க நிப்பாட்டிட்டாரு. இல்லாட்டினா அது 11-12 இடைத்தேர்தல் எல்லாம் சேர்த்து வந்திருக்கும். இப்படி தொடர்ச்சியாக தோல்வியிலேயே இவருக்கு பரிசளிக்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு தவழ்ந்து ஊர்ந்து பதவி பெற்ற ஒரு ஆசாமி எங்களுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் மக்களுடைய எண்ணமா இருக்கிறது. இதை மக்கள் மத்தியில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை ஒரு எதிர்க்கட்சிக்கு இருக்கு. ஆமா, அப்படித்தான் நீங்க வந்து உங்களை தவழ்ந்த பாணி காலில் ஊர்ந்து எல்லாத்தையும் சாதித்து விட முடியும் என்றால், தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கிற மதிப்புமிக்க ஒரு ஆசனத்தை அவர் காலில் தவழ்ந்தே ஏலம் எடுத்து பெற்றுவிட்டார். அப்ப அதை திருப்பி சொல்லணும்ல. இன்னொரு அவலம் இதே மாதிரி நடந்து விடக்கூடாதுங்கிற பொறுப்பு திமுகவுக்கு இருக்கா இல்லையா? தேர்தல் வரும்போதெல்லாம் இப்படி ஒரு தவழ்ந்த தன்மானமற்ற பதவி வெறி பிடித்த ஆசாமி தான் ஓட்டு கேட்டு வருகிறார் என்று மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விமர்சனம் தான் காலை பிடித்த பழனிசாமி என்பது. இந்த அரசியல் விமர்சனம் அவருக்கு வலிக்கிறது என்பதற்காக எதிராளியுடைய உடல்நிலையை பற்றி அவதூறு பேசி பர்சனல் அட்டாக் செய்வோம், இப்படியெல்லாம் நாங்க பேசுவோம், இப்படியெல்லாம் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ண தொடங்கினீங்கன்னா, இதையெல்லாம் வந்து எங்கிட்ட ஏன் சொல்றாங்கிறதா மக்களுடைய கேள்வியா இருக்கும். அப்போ நீங்க தான் பர்சனல் அட்டாக் பண்றீங்க, அவர் அரசியல் ரீதியா தான் ஒரு கேள்வி வைக்கிறார். நீங்க சூரியன் மறைஞ்சிருச்சுன்னீங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு சூரியன் எப்படி மறையும் கீழே பார்த்துட்டு. இதுல எதுவுமே வந்து தொடங்கிய, அதாவது சிம்பிளான கேள்வி, தொடங்குனா அப்படியா முடிச்சு வச்சா அப்படியா? நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அவர் முடிச்சு வைக்கிறார். நீங்க தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குறீங்க. அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு, பர்சனல் அட்டாக்குக்குள் நீங்கள் இறங்குகிறீர்கள். இறங்கி இதே மாதிரி திருப்பி அடிச்சா அதுக்கு நீங்க ஒப்பாரி வைப்பீங்க. இது ரெண்டே வித்தியாசம் தான். இன்ஃபேக்ட் அரசியல் விமர்சனத்துக்கு பதிலளிக்க வக்கில்லாமல், 5 ஆண்டு திமுக ஆட்சிக்கு நியாயமான விமர்சனங்களை வைக்க வக்கு இல்லாமல் பர்சனல் அட்டாக்கில் இறங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை திமுக உள்ளூர ரசிக்கும். எந்த அளவுக்கு டாபிக்கு காஞ்சு போயிருந்தா இந்த வேலையை ஒருத்தன் செய்வான் அப்படின்னு தானே திமுக யோசிக்கும். இதே மாதிரி நாம பேசக்கூடிய இந்த விரைவீக்கம் பற்றி திமுகவில் ஒரு நிர்வாகி கிண்டல் அடித்திருந்தார், எடப்பாடி கிண்டல் அடித்திருந்தார், இந்நேரம் ஒரு நாள் ஆச்சுங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்னென்ன குதிச்சிருக்கும். எடப்பாடியே கூட எங்க அம்முச்சியை திட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சவர் தானே போன தேர்தலுக்கு. சம்பந்தம் இல்லாம அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னதா அதை எடுத்துக்கிட்டு என்ன திட்டாங்க. அவர் சொன்ன ஐட்டம் வேற யாரும் இல்ல அப்படின்னு நீங்களே போய் ஊரா போய் உங்க சொந்த ஊர்ல ஒப்பாரி வச்சீங்க. அதே போல இன்றைக்கு யாராவது கிண்டல் அடித்திருந்தால், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிண்டல் அடித்திருந்தால் கூட இவர் வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு மேடையில ஏறி இந்நேரம் ஒப்பாரி வச்சிருப்பாரு. பாருங்க இதத்தான் இப்படி சொல்லிட்டாங்க, எவ்வளவு வழி தெரியுங்களா அப்படின்னு இவரு இந்நேரம் ஒப்பாரியை போட்டிருப்பார். இந்த ஊடகங்களும் எடப்பாடியுடைய இந்த அவர் நடையில ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு, அது ஏன் இப்பதான் புரியுது. ஊடகங்கள் சும்மா விடுமா? ஒரு பேச்சாளர் பேசிட்டாரு, எடப்பாடி இப்படி பேசிட்டாருன்னு வைங்க, இந்த ஊடகங்கள் எத்தனை கேள்வி, ஆங்கில ஊடகங்கள் நடத்திருப்பாங்கல்ல, ஒரு நாள் ஆச்சுல யாராவது அதை பற்றி பேசுகிறார்களா? இது என்னன்னா திமுக இதை வந்து இதுக்கு ட்ரிகர் ஆகி ஒன்னும் பேச போறது இல்ல, கண்டுக்க மாட்டாங்க. இவங்க என்ன இதை ஒரு சொகுசா எடுத்துக்கிட்டு இதே மாதிரி இவங்களை திட்டுனோம்னா, இவங்களை இதே மாதிரி அட்டாக் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகாது. டாக்டர் பட்டம் வாங்கினவங்க இருக்காங்க திமுக, பேச வராது மேடம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. புகழேந்தி ஐயாவுக்கு பயந்து பேச வராது மேடம் உட்கார்ந்து இருக்காங்க. சிறகடிப்போம் நாங்களும் அப்புறம் தங்கதுரை ஒரு அளவுக்கு பேச வைக்காது. திமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பெருசுக்கு இங்க அடிச்சாதான் வலிக்குது, காலில் விழுந்ததுங்கிறது தான் வந்து அப்ப டெய்லி பேச வேண்டிய, எங்க போனாலும் அது போஸ்ட் அடிச்சு ஒட்டி விடணும். இந்த மாமா கல் எடுத்து அடிச்சா சாக்லேட் தர்றாங்கிற மாதிரி இதுதான் வலிக்குதுன்னா, அப்ப இனிமேல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த வீடியோ ஒரு திருக்குறள் சொல்லிட்டு பண்ற மாதிரி இதை சொல்லியே அடிக்க வேண்டிய நட்டா இது நீங்களே எழுத்து விடுறீங்க. எதுக்கு ட்ரிகர் ஆகணுங்கிற அறிவே இல்லாம இருக்காரு இவரு. கூடுதலா நேற்றைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பு ஒன்று வந்தது. இந்தியா டுடேவும் சி ஓட்டரும் நடத்திய ஒரு கருத்து கணிப்பு. அதிமுகவுடைய பிரான்ச்சா இருக்கக்கூடிய நபர்களே, முழு நேர அதிமுக ஆதரவாளர்களே ஒரு நிறுவனம் மாதிரி நடத்திக்கிட்டு நியூஸ் சேனலோட அன்கோ போட்டுக்கிட்டு நாங்களே கருத்து கணிப்பு எடுத்தோம்,
அப்படின்னு அவங்களே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதற்கு கொடுக்கக்கூடிய ஆமா, நீங்க சொல்லுங்க, அத்தையும் பேர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க எடுத்து. இன்னொரு பக்கம் பாண்டே, அவர் சாணக்கியா, அவரு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாரு, அவரு ஒன்ன போடுவார். இது போக லாட்டரி வந்து தனியா சில நிறுவனங்களை வைத்து இன்டர்னல் சர்வே எடுத்தோம். இந்த இன்டர்னல் சர்வேனே சொல்ற, அதை எதுக்குடா வெளியே விடுற? உள்சட்டி வாங்கி இருக்கேன்னா அதை உள்ள போடு, அதையும் பேண்ட்டுக்கு சூப்பர்மேன் மாதிரி போட்டுட்டு சுத்துறாங்க. வளர்ந்தும் கூறு இல்லாதவங்க இல்ல அந்த பார்ட்டி. இதையெல்லாம் வந்து நியூஸ் கார்டா போடுவாங்க. 30 இருக்குதான், 40 அவரும் வருவாராம், அவரு மட்டும் வரல இவரும் சேர்ந்து வருவாராங்கிற மாதிரி இதையெல்லாம் போட்டுருவாங்க. சி ஓட்டர் பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறதையே வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறது ரெண்டாவது. ஆனா சி ஓட்டருடைய லாஜிக்குகள் பெரும்பாலும் உண்மை நிலவரத்துக்கு ஒட்டி வந்திருக்குதுங்கிறதா சமீப கால வரலாறு. இதை யாருமே போடுறது கிடையாது. சி ஓட்டர் நீங்க ஞாபகம் வந்து ஊடகங்களில் 5-6 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கருத்து கணிப்புன்னு போட்டா இன்ன நிறுவனம் எடுத்தது, இந்த கல்லூரியுடன் இணைந்து எடுத்தது, இப்படி எல்லாம் வருவாங்க. இப்ப இந்த 5 வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுற சர்வே எல்லாம் பேரில்லா பெத்தக்கா மாதிரி அவங்க எல்லாம் ஒன்ன போட்டு விடுறதா இருக்கு. இப்ப சி ஓட்டர் இப்படி ஒண்ணு எடுத்து விட்டுருக்கு. எந்த ஊடகங்களையும் காடு போடுறது கிடையாது. இப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்னு தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. அது சொல்லக்கூடிய செய்தி 2024 இன்றைய தேதிக்கு மக்களவை தேர்தல் நடந்தால் ஓட்டு சதவீதமும் எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறது. எனக்கு ஒரு டவுட், இது இன்னைக்கு ஏன் மக்களவை தேர்தல் நடத்தணும்? எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அந்த பாவத்தை என்ன கொட்டிக்கிறீங்க? 2024 லோக்சபாவில் என்டிஏ 41 வாங்கி இருந்ததா இவங்க சொல்றாங்க. அது எப்படின்னா அதிமுக தனியா நின்னுச்சு தேமுதிகவோட, பாஜக அது ஒரு கூட்டணி அமைச்சு நின்னுச்சு. இது எதுலயுமே இல்லாம சுயேட்சையாவும் நின்னாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த தேர்தல்ல வாங்கின கூட்டணி எல்லாம் சேர்த்தா 41 வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. திமுக இந்தியா கூட்டணி வந்து 47%, அதர்ஸ் வந்து 12%. 2024 ஒரு உதாரணத்துக்கு அதை வச்சுக்கிறாங்க. மந்த் ஆஃப் ஆகஸ்ட்ல எடுத்திருந்தா 2025 வச்சிருந்தா என்டிஏ 37% வாங்கியிருக்கும், இந்தியா கூட்டணி 48% வாங்கியிருக்கும், அதர்ஸ் வந்து 15 வாங்கியிருக்கும். ஜனவரி 2026 அதாவது என்டிஏ கூட்டணி செட்டில் ஆகிவிட்டது. அதிமுக, பாஜக, அமமுக, அஜித் பவாரோட மேப்படியாரு போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்தா இப்ப வந்து 33%, அதாவது 41ல இருந்து 37 வந்து இப்ப 33. வர வர மாமியா கழுத போலானாங்கிற மாதிரியான ஒரு வாக்கு சதவீதத்தோட செட்டில் ஆகுதான். இந்தியா கூட்டணி 45% வாங்கும், அதர்ஸ்ல வந்து 22 வரும். அந்த 22க்குள்ள வந்து நாம் தமிழர் இருக்கு, 15% தாவேகாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சர்வே சொல்லக்கூடிய செய்தி. இதன் அடிப்படையில் இதை வந்து சீட் கன்வர்ஷனா பண்ணா இந்தியா கூட்டணி 39 கடந்த முறை ஜெயிச்சது, 40க்கு 40. இப்ப வந்து 35 to 36 ஆகஸ்ட்ல நடந்திருந்தா கிடைச்சிருக்கும். ஜனவரியில நடந்தால் 38 கிடைக்கும், என்டிஏவுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இவங்க முடிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பிரபலமான ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. ஊடகங்கள்ல பேசுவர்களாகுதான்னு பாத்தீங்களா? இது யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு அடி. அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போகிறது அப்படிங்கறதும் இந்த கருத்து கணிப்புல சூசகமாக காட்டப்படுது. ஏன்னா கடந்த தேர்தல்ல வாங்கின ஓட்டு 1% கூட இந்தியா கூட்டணிக்கு பெரிய நஷ்டமே ஏற்படல. 2024 வாங்கின ஓட்டுக்கு கிட்டத்தட்ட அதே வாக்கு சதவீதத்தை இப்போதும் வாங்கிவிடும்னா, 2024 தேர்தலில் பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிய ஓட்டுகள்ல தான் அடி விழுது. அவர்களுக்கு 7%லிருந்து 8% வரைக்கும் குறையுதுன்னு இவன் சர்வே போடுறான். அது நேரடியாக எங்க அதர்ஸ்ல போய் தாவேகா கிட்ட சேருதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்ப இதுல அவங்க 2 பேத்துக்குமே பிரச்சனை. ஏன்னா தாவேகா என்கிற கட்சி நாங்க தான் முதலிடம் வரப்போறோம், ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ரசிகர்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு அப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய உண்மையான சத்து என்ன அப்படிங்கறத பத்தி அது விஜய்க்கு தெரியுது, கீழே இருக்க பசங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா? அவர்களுக்கு காட்டுது. இதை வெளியே சொல்றதுக்கு அவங்களுக்கும் பயம். உண்மையில இந்த 15 எல்லாம் உண்மையில வந்துச்சுன்னா விஜய் எல்லாம் கும்பிடு போட்டுருவாரு. ஆமாங்க, மிகப்பெரிய நம்பர்ல. இந்த 8% தமிழ்நாடு முழுக்க திமுக கிளை எங்க இருக்கோ, அதிமுக கிளை எங்க இருக்கோ, எல்லா இடத்துலயும் வந்து தன்னுடைய கட்சியினுடைய ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தாரு. அதை வந்து அப்படியே கட்சியுடைய கிளையா மாத்தினாரு. 2 திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலா வந்து கிளைகளை வச்சிருக்காரு விஜயகாந்த். அவரே 8% தான் வாங்கினார். அதற்கு அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க தெற்கும் வடக்கும் போயிட்டு வந்திருக்காரு, மாநாடுகளை நடத்தியிருக்கார், தொடர்ச்சியாக அரசியல் பேசியிருக்கிறார், தினசரி செய்திகளில்
அவரும் ஒரு பங்காக இருந்திருக்கிறார். அவர் பேசி இருக்கிறார், பதில் சொல்லியிருக்கிறார். இத்தனை செய்தாலே 10% தொடுவதுங்கிறது வந்து குதிரை கும்பா இருந்த இடத்துல இவருக்கு இத்தனை வருது, அதை விட 5% அதிகம் வருகிறது என்று சி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியிட்டார். உண்மையில அவங்க வந்து சந்தோஷம் தானே பண்ணணும். ஆமா, ஆனா அவங்களும் வெளியவே சொல்ல முடியாத கணக்கன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஓட்டு எங்கிருந்து வந்துச்சுங்கிறதும் இதே கருத்து கணிப்புல தெளிவா தெரியுது. அது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு வருது அப்படிங்கிறது தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுமந்த் வந்து இந்த சர்வே போட்டு இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்ததா, இதுக்கு முன்னாடி எடுத்ததா, இது உணவுக்கு பின்னா உணவே இதுதான் நல்லா தின்னுடா அப்படின்னு புனல வச்சு வாயில டிடிவி சேர்றதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேவா, சேர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்ததா, அதுதான் அவன் தான் தெளிவா போட்டிருக்கானே. ஆகஸ்ட்லன்னா அப்ப, ஜனவரினா இப்ப. டிடிவி எப்ப சேர்ந்தாரு? போன வாரம் சேர்ந்தாரு. இல்ல, டிடிவி கிட்ட எவ்வளவு வாக்கு சதவீதம் அவரோட புரட்சி புயலா எல்லாம் சேர்ந்தே இவ்வளவுதான்ப்பா வந்திருக்கு அப்படின்னு மனசு விட்டு போய் இப்போ வந்து கடுகடுன்னு இருப்பாப்புல. சி ஓட்டருக்கு மேல வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி இப்போ ஊடகங்கள் கண்டுக்காதனால கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து அடுப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இவரை குப்பரை போட்டு சமைச்சா போதும். ஏன்னா அதனால அது வரைக்கும் வந்து இவர் வந்து இருக்கட்டும். இதே மாதிரி வைத்தறிச்சல் பார்ட்டி இன்னொருத்தர் பத்ரி சேஷாத்ரி, அவரு பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு. உள்ள போய் என்ன பழக்கவழக்கம் கிடைச்சிருந்து தெரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடுத்த தடவை அரெஸ்ட் பண்ற மாதிரி பேசுற அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவருடைய உண்மையான வைத்தறிச்சல் வந்து காட்டி கொடுத்துருக்காரு. ஆணைய ஒரு குயவன் செய்யறான். அப்போ பக்கத்திலேயே எழுதுற ஒரு ஆள் ஒருத்தர் இருந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்திரத்துல பேர் அடிச்சு வாங்குறீங்க. உடனே வந்து பாத்திரத்தை செய்தது யார்? நான் சொல்றது வந்து உலோக பாத்திரம். பாத்திரத்தை உருவாக்கியது யார்? அதில் பெயர் பொறிப்பது யார்? இது எல்லாமே தானே உட்கார்ந்து கிரிக்கிறான்ங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரம் இல்லை. ஈவன் கல்வெட்டுகள் கூட, பிற்காலத்தில் கல்வெட்டுகள் எழுப்பப்படும் பொழுது கூட ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சிலர் தான் இருந்தார்கள். பனை ஓலையில் எழுதும் பொழுதும் கூட ஒரு சிலர் தான் அதை எழுதக்கூடிய தன்மை படைத்திருந்தார்கள். அதாவது கீழடியில இருக்கக்கூடிய பானைல வந்து பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பெருமையா சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரு பானையில பேர் இருந்து அன்னைக்கே வந்து எழுத படிக்க தெரியுமா? அது வந்து ஒருத்தன் வந்து குயவன் செஞ்சிருப்பான், இன்னொருத்தன் எழுதி கொடுத்துருப்பான். அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்தி அவர் சுத்த பக்கத்துல உட்காந்து இவா வந்து எழுதி அது ஒண்ணு. லாஜிக் என்னன்னா, ஒரு பாத்திரம் மண் பாண்டங்கள்ங்கிறது சாதாரண மக்கள் சமைக்கிறதுக்கு, உணவுப் பொருட்களை வைக்கிறதுக்கு வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கோவில் இருக்கக்கூடிய பக்கச்சுவர்கள்ல கல்வெட்டு வைக்கிறதோ, வால் போன்ற பொருட்கள் ஆர்னமெண்ட்ஸ்ல எழுதுறதோ பணக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். பானையில பெயர் எழுதுகிறார்கள் என்றால் சாதாரண அடித்தட்டு மக்கள்கிட்ட கூட எழுத்தறிவு இருந்திருக்கிறது அப்படின்னு கீழடியில கிளைம் பண்றாங்கல்ல. இந்த கிளைம் அவருக்கு பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண பாமர மக்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்கிறது. பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டு பொருட்கள்ல கூட எழுத்து இருந்திருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு ஐயங்காராவே இருக்கட்டுமே, அவருக்கு இதுல எங்க கொடையுதுங்கிறதா எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் டென்ஷன் அவருக்கு ஒண்ணுமே இல்லையே. அது ஒண்ணு அவங்களா எழுதிருக்காங்க. இல்ல இதெல்லாம் சொல்லி நாங்களாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், நீங்க எல்லாம் கிளம்புங்க, அந்த கப்பல் ரெடியா இருக்குது, ஏத்தி விட்டுருவாங்களோ, இல்ல நீங்க கொண்டு வந்த குதிரை இந்த மேய்ச்சிட்டு போன அனுப்பி விட்டுருவாங்க, அப்படி ஒரு சூழல் வரும் பயப்படுறாங்கன்னு தெரியல. அதுலயும் அவர் வந்து சொல்றாரு, அதுல இருக்கக்கூடிய பிராமி எழுத்துக்கள் அதெல்லாம் தமிழில் மாத்தியாச்சு. நீங்க பேர் வைக்கும் போதே நீங்க அந்த இடத்துல இருந்தனாலதான் பிராமின்னு வச்சு விட்டீங்க. அதுக்கு அது மாத்தி ஆயிடுச்சு. இல்ல அதுல 2 தடவை சொல்றாரு கிறுக்கல்கள் ஸ்கிரைப்ஸ்ங்கறத அவர் தமிழ் படுத்துறது. அதாவது இப்ப பொழப்பு இல்லாம வந்து கிறுக்கிட்டு இருக்காங்களாமா. எது ஒரு பொருள்ல எதுக்காக ஃபர்ஸ்ட் எழுதணும்? முதல்ல சுமேரியால கிடைக்கக்கூடிய உருவங்கள் அது வந்து முதல்ல இவங்க எழுத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. எண்ணிக்கைக்காக தான். என்கிட்ட ஒரு 5 ஆடு இருக்கு, அந்த 5 ஆட்டை நான் வாங்கி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? 3000-3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடுவை, அந்த குடுவையில இருந்து பொருளை வெளியெடுக்க முடியாத குடுவைக்குள்ள அது பாண்டமா செய்யும் போதே உள்ளுக்குள்ள ஒரு 5 கல்லை போட்டு அந்த குடுவையை மூடி கையில கொடுத்துட்டீங்கன்னா, இந்த குடுவை இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடு 5 எண்ணிக்கை இருக்குன்னா அது உன்னோடது. இப்படி ஒரு கணக்குக்காக தான் எண்கள் தேவைப்படுது. மொழியை எழுத்தா சொல்றது. ஏன்னா அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாகவே பேச்சு வழக்குல மொழி இருந்துட்டு, மொழி எப்ப எழுத தேவைப்படுதுன்னா சயின்ஸா மாறுது, சித்திர எழுத்துக்களா கொண்டு வராங்க. மாறுதுன்னா அதை எதோ பத்திரம் பண்ணி வைக்கணும். நாம இல்லாம போறப்ப கூட அது தேவைப்படுங்கிற காலகட்டம் வரும்போதுதான் எழுதுறாங்க. இப்படி தமிழர்கள் 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இருக்கிறார்கள். அதுவும் சாதாரண மக்கள் கூட எழுத்தறிவு இருந்திருக்குங்கிறது எந்த விதத்தில் இவர்களுக்கு கடுப்பாகுதுன்னே இப்ப வரைக்கும் யோசிச்சா புரியவே மாட்டேங்குது. அது எப்படி பானையில
எழுத முடியும். பானையிலேயே எழுதுறவன் பானை செஞ்சவனே தான் எழுதியிருப்பாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? குயவன் அப்படின்னு அந்த அது ஒரு பேர் சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா, நீ வரவே இல்லையா, அப்படி நீ வந்தாதானே அந்த மாதிரியான பிரிவினை எல்லாம் இருக்கும். அதாவது கொல்லர்னு ஒரு ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறது சங்கத்தமிழ் பாட்டில் இருக்கு, புறநாட்டில் இருக்கு. வேல் வெடித்து கொடுத்த கொல்லருக்கு கடனேன்னு. இப்போ வந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடியான வேலை வந்து முந்தா நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு பாட்டை வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கணும். ஆனா இவர் சொல்லக்கூடியவர் வந்து அவர் வந்து குயவர் செய்வாரா, குயவருக்கு எழுத தெரியாதான், குயவர் செஞ்சு கொடுத்துருவாராம் பானையை. பக்கத்துல இவர் உட்கார்ந்து எழுதுவார். குயவருடைய வீட்டிலேயே உட்கார்ந்து பார்ப்பனர் வந்து எழுதி கொடுப்பாரா? முதல்ல சுட்ட பானையில எழுத முடியாதா இருக்கும்போதுதான் எழுத முடியும். ஆமா, அது பச்சையா இருக்கும்போதுதான் அதுல எழுத முடியும். காஞ்சதுக்கு பிறகு சூளையில வச்சு சுட்டதுக்கு பின்னாடி இவர் எழுதுவாரா? எந்த அடிப்படையில் நீங்க கடுப்பாகிறேன்னு இது மாதிரி பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் ரொம்ப எல்லாருக்கும் வயிற்றுச்சல் ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்பதான் உங்களுக்கு ஆபத்து. இல்ல இவங்க பதட்டப்படுற போதுதான் இவங்களுக்கு கொடுத்தால சந்தேகமே வருது. இப்ப கீழடைய ஆய்வை வந்து வெளியிட மறுக்கிறது, அந்த ஆய்வுல வந்து நீங்க திருத்தி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறது, இதெல்லாம் ஏன் இது தொடர்ந்து வந்து இந்த இது பத்திரிகை மாதிரியான ஆட்கள், அதாவது ஐஐடியில படிச்சார்கள் வந்து உள்ள புகுந்து சந்தேகத்தை கிளப்புறது, இதெல்லாம் இவங்களுடைய பதட்டத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுல நான் ஒன்னும் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தேன். இல்லாட்டி இல்லாமையும் கூட இந்த லாஜிக்க பாருங்களேன், அது எப்படி குயவனே எழுதி இருக்க முடியும்? அவனுக்கு தெரியாது இல்லையா? நாங்க தான் படிக்க விடலையே, நாங்க தான் விட, அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க தான் படிக்க விடலையே அப்படிங்கறத அவர் சொல்லல. இது மாதிரி தொடர்ச்சியா பேசட்டும். அப்பதான் சாதாரண மக்களுக்கு கூட, இவ்வளவு டெக்னிக்கலா எல்லாம் இதுக்குள்ள பூந்து பேசாத மக்களுக்கு கூட ஒரு குயவன் எழுதியிருந்தா இந்த எங்க கொடையுதுங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட அப்பதான் ஒரு கேள்வியாக எழும்பும். தீ பரவும். இன்னும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.